அண்ணாமலை அவர்களும் அரவிந்தன் அவர்களும் காலம்புற கூட இம்பார்ட்டண்ட்டாக பேசினார். அரவிந்தன் அண்ணா வந்து அண்ணாமலை வந்து எப்படி இங்கே ஆட்சிக்கு வரணுங்கிறத பற்றிலாம் சொன்னார், ஏன் வரணும்லாம். இதில் ஃபண்டமெண்டல் என்னென்னா, இது அரசியல் விமர்சகராக நான் இருந்தாலும் அரசியல் இந்த மேடையில் ரொம்ப பேசலை. பட் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோன்னே இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு மாயை மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் திராவிடம், திராவிட மாடல், எது கேட்டாலும் இதுதான் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தும் சொல்லியிருக்கேன், இது ஒன்றும் இல்லை ஒரு வெங்காயம் அப்படின்ட்டார். உரிச்சு பார்த்தா எதுவும் இருக்காது அப்படின்னு. ஸோ உண்மையாகவே திராவிடம்னா அப்படி தானா? அது ஒரு வெங்காயம் தானே, உரிச்சு பார்த்தா எதுவும் இல்லையா கடைசியில்? இது ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்களா, இல்லாட்டி அதில் இருக்கிற உண்மைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு ஓப்பன் மைண்டோட தான் இருக்கும். ஒரு ப்ரெஜுடிஸ் தான் எதுவும் இல்லை. ஸோ அதில் இருக்கிற உண்மைகளும் பொய்களும் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். திராவிடம் அரசியல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில், ஒரு 4-5 பர்ஸ்பெக்டிவில் திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அரவிந்தன் அண்ணாவும் ஜட்டாயுஜியும் இங்கே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் திரு ஜட்டாயு அவர்களுக்கு. ஸோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் வார்த்தை இல்லை. இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வருது. இது வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஆங்கிள் இருக்குது இதுக்கு, இப்போது ஒரு எத்னிக் ஆங்கிள் இருக்குது. 21st செஞ்சுரியில் வந்து நம்ம இதை வந்து ஒரு ரேஷியலாக பார்க்கணுமா வேணாமா, ஒரு செப்பரேட்டிஸ்டாக பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, இதோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஃபண்டமெண்டலி அது மீனிங் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திராவிடம் என்கிற சொல் இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாராரால் ஒரு வெறுப்பையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சொல்லாகவே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அரசியல் சார்புடையவர்களும் சரி, அதற்கு எதிர் சார்புடையவர்களும் சரி, அதை ஏறக்குறைய அப்படி ஆக்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் இந்த சொல்லினுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சொல் நம்முடைய இலக்கியத்தில் புழக்கத்தில் இருக்குது. இங்கே யோசித்து பார்த்தா முதல்ல மகாபாரதத்தில் இந்த சொல் வருகின்றது. 56 தேசங்களை பற்றி சொல்லும்போது அதில் வந்து சோழ, பாண்டிய, ஆந்திர என்று சொல்லிவிட்டு திராவிட என்று ஒரு தேசத்தினுடைய பேர் வருது. ஆனால் அது வந்து ஒரு மிகச்சிறிய நிலப்பரப்பு. இப்போ இருக்கக்கூடிய இந்த சித்தூர், திருப்பதி, காஞ்சிபுரம், இந்த தொண்டை மண்டலத்தினுடைய ஒரு சிறு பாகத்தை மட்டும் குறிக்கின்ற ஒரு தேசத்தோட பெயராக அது வருது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது இந்த அறிஞர்கள் இந்த சொல் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு சொற்பிறப்பியல் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் இது உருவாகிருக்கு. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், தமிழ, திரமிட, திரவிட, இப்படி தான் அந்த சொல் உருவாகி இருக்கிறது. தமிழ் என்பதனுடைய ஒரு சம்ஸ்கிருத வடிவம் தான் அது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரமிழ, திரமிட என்பவை பிராகிருத வடிவங்கள். அந்த வடிவத்திலையும் அந்த சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமாக திரமிடாச்சாரியார் என்று ஒரு பெரிய வேதாந்த தத்துவ ஞானி இருந்திருக்கிறார். ஆதிசங்கரருக்கு முற்பட்ட ஒரு அத்வைதி அவர். ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யங்களில் திரமிடாச்சாரியார், அது வி இல்லை மீ, கவனிக்கணும், திரமிடாச்சாரியார் என்பவருடைய பெயரை குறிப்பிட்டு மேற்கோள் காட்டுறார். திரமிடாச்சாரியார் இப்படி சொல்கிறார் என்று 2-3 இடங்களில் சொல்கிறார். ஆதிசங்கரருடைய காலம் புதுயுகம் 7ஆம் நூற்றாண்டு, நமக்கு தெரியும். அவரே தன்னை வந்து திராவிட சிசு என்று சௌந்தர லகரியில் சொல்லிக் கொள்கிறார். திராவிட குழந்தை, தமிழ் குழந்தை என்று பொருள். அது தேவியினுடைய அருள் பெற்ற திராவிட சிசு என்று சொல்லிக் கொள்கிறார். அது திருஞான சம்பந்தரை கூறுகிறார் என்றும் தன்னையே கூறிக்கொள்கிறார் என்றும் இருவேறு கருத்து இருக்கு. எப்படி இருந்தாலும் திராவிட சிசு என்கிற ஒரு சொல் இருக்கின்றது. தமிழ் குழந்தை என்று அதற்கு ஒரு பொருள் இருக்கு. சைவ ஆகமங்களில் திராவிடம் முதலான பாஷைகளில் பாடி சிவபெருமானை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. பிறகு வைணவத்தில் நம்ம எடுத்துக்கொண்டால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பற்றி சொல்லும்போது நமாம்யகம் திராவிட வேத சாகரம் என்று ஒரு வரி வருது. திராவிட வேத கடல் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்று வருது. பத்ம புராணத்திலையும் பாகவத புராணத்திலையும் ஒரு அழகான குறிப்பு இருக்குது. அதாவது பக்தி, நம்ம பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பக்திங்கிறவளை வந்து ஒரு தேவியாக அவர்கள் உருவகிக்கிறார்கள். அவர் ஒரு பெண் தெய்வம், தேவி. அவள் வந்து நாரதர்கிட்ட பேசுகிறான். பேசும்போது நீ யாரம்மா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு. அதாவது என் பேர் பக்தி அப்படிங்கிற. உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா அப்படின்னு அந்த ஸ்லோகம் வருது. என் பேர் பக்தி, நான் திராவிடத்திலே பிறந்தேன், கர்நாடகத்தில் வளர்ந்தேன், மகாராஷ்டிரத்தில் வளம் மிகுந்தவளானேன்,
பிறகு நான் சௌராஷ்டிரத்தில் போய் நொந்து போயிட்டேன், இப்போ கிருஷ்ண பூமியான பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பெண் பேசுகிறாள். அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க அந்த வரி. நான் திராவிடத்தில் பிறந்தேன் என்று பக்தி சொல்கிறாள். அதாவது இது ஒரு கதை மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் அது பக்தி இயக்கத்தினுடைய வரலாறே இருக்குது இல்லை என்றால் இங்கு தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பக்தி இயக்கத்தை உருவாக்கினார்கள். பிறகு இங்கிருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பாரதம் முழுக்க பரவியது. அதை சொல்லக்கூடிய கதை. அதில் முக்கியமாக நான் திராவிடத்தில் பிறந்தேன் என்று அவர் சொல்கிறார். அந்த இடத்துல திராவிடம்ங்கிறது தெளிவாக தமிழ்நாட்டை குறிக்கிறது. ஏன்னா கர்நாடகம் அடுத்தது வருது. அது முழு தென்னிந்தியாவை குறிக்கல, தமிழகத்தை மட்டுமே குறிக்கின்றது. பிறகு தமிழில் எங்கேயாவது இது வருதா அப்படின்னு தேடி பார்த்தா தாயுமானவருடைய பாடலில் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல வருது. அதுக்கு முந்தி வேறு இந்த திராவிடங்கிற இதுவே கிடையாது. இந்த கல்லாத பேர்களே நல்லவர்கள் அப்படிங்கிற பாட்டில் வடமொழியில் வல்லவர் வரின் திராவிடத்தில் சிறிது புகழ்வேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது தமிழ் என்கிற மொழியை குறிக்க இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்ததில் 3 விஷயங்களை இது குறிக்கிறது இல்லையா? அதாவது தமிழ் நிலம், தமிழ்நாடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதேசம், ஜியாகிரபிக்கல் ஏரியாவை திராவிடம் குறிக்கின்றது. தமிழ் என்கிற மொழியை குறிக்கின்றது. 3வது இந்த மொழி பேசுகின்ற இந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களை குறிக்கின்றது. இதுதான் திராவிடம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள். ஒரே ஒரு நூலில் கொஞ்சம் வித்தியாசமான பொருள் இருக்குது. ராஜதரங்கிணி என்கின்ற ஒரு காஷ்மீர வரலாற்று சொல்லக்கூடிய நூலில் பஞ்ச திராவிடர் அப்படின்னு ஒரு குரூப்பிங் சொல்கிறாங்க. அதாவது இந்த கர்நாடகம், மகாராஷ்டிரம், கூர்ஜரம், தமிழகம், இந்த ஆந்திரம், இந்த 5 பிரதேசங்களை சேர்ந்த பிராமணர்களுக்கு பஞ்ச திராவிடர் என்று ஒரு பேர் இருக்குது. இது மாதிரி பஞ்ச கவுடர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இது வந்து ஏறக்குறைய ஒரு இந்தியாவுடைய தென்பகுதி, விந்திய மலைக்கு கீழே உள்ள முழு பிரதேசத்தையும் குறிக்கிறதுக்கு. அதாவது எப்படி வந்து இன்றைக்கி இது ஏன் இது ஒரு காஷ்மீர் ஆசிரியர் எழுதியிருக்கார், சுவாரஸ்யமானது. இன்றைக்கி நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனால் மദ്രാசி அப்படிம்பா. அதாவது தெற்கில் இருக்கிறவன் எல்லாருமே அவனுக்கு மദ്രാசி தான். அதுமாதிரி நம்ம வந்து சேட் அப்படிங்கிறோம், வடநாட்டுக்காரன் எல்லாம். அவர் அது காஷ்மீர் ரொம்ப மேலே இருக்கிறதுனால அவர் திராவிடம்னா வந்து இவங்க எல்லாருமே நினச்சிட்டார், அவ்வளோதான். மற்றபடி அந்த சொல் நான் சொன்னது போல் நம்மை குறிக்கின்ற சொல். தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மொழி, இதுதான் திராவிடம் என்பதற்குரிய பொருள். 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி வரை. அதுக்கப்புறம் வரலாறு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம அடுத்தது பேசுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேயும் புரிஞ்சுக்கணுன்னா, திராவிடம்ங்கிற வார்த்தை, அதுக்கு இருக்கிற பொருள், இது வந்து க்ளோஸ்லி இன்டர்லிங்க்ட் வித் பக்தி, வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம், மதம் சார்ந்ததில் கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து அடுத்தது நம்ம அடுத்த ஆஸ்பெக்ட் பார்க்கணும், மொழியியல் சம்மந்தப்பட்டது பார்க்கணுன்னா, இப்போ பல தியரிஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஒரிஜின், அதோட மிங்லிங், அப்புறம் அது எடுக்கிற புது பரிமாணம். இது பார்க்கும்போது நமக்கு தெரியும் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ், புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜஸ் இப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய பார்வை இதில் என்ன? இப்போ திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், தனி குரூப். அதுக்கும் இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? அப்படி சம்மந்தம் இல்லைன்னா இது தனியாக உருவாச்சுன்னா இதுலேருந்து தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு மதர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் மாதிரி மற்றதெல்லாம் அதில், ஏன்னா அதுலேயே 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று வந்து தெலுங்கும் அதுலேருந்து வந்தது, இல்லாட்டி தெலுங்கு வந்து தனியாக தான் இருந்தது, தமிழ்லேருந்து மற்றதெல்லாம் வந்தது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அது ஸோ அது அடுத்த ஆஸ்பெக்ட். பட் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் திராவிடியா அப்படிங்கிறது மொழியியல் ரீதியாக இது கனெக்ஷன் இருக்கா இல்லையா? மற்ற புரோட்டோ இந்தியன் லாங்குவேஜஸ், இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸோட கனெக்ஷன் இருக்கா, இல்லை தனித்துவமாக இது இருக்கா? உண்மையில் இன்னைக்கு இங்கே இந்த இடத்துல இருக்க வேண்டியவர் வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ராமச்சந்திரன். பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இலையை வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப நாம் பேசக்கூடிய விஷயங்கள் அவருடைய டெப்த்துக்கு இருக்காதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய அறிவுக்கு ஒரு கால் தூசி கூட நான் பெற மாட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் ஹிம் அண்ட் இட் இஸ் அ புவர் சப்ஸ்டிடியூட். திராவிட மொழிகளுக்கென்று ஒரு தனி இலக்கணம் இருந்தது. அப்படி தனி இலக்கணத்தோடு அவை உருவாகி வாழ்ந்து வந்தன. ஆனால் ஆரிய மொழிகள் என்பவை தனி இலக்கணம் கொண்டவை, வெளியிலிருந்து வந்தவை. அவங்க இங்கே வந்து இதெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து எல்லாமே சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்ததுன்னு சொன்னாங்க. இதை எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் புத்தி புகட்டி, இல்லை இந்த பார்ப்பனிய பிராமண பேட்ரியார்கல் ஆணாதிக்க பாசிச சமுதாயத்திலிருந்து நம்மளையெல்லாம் விடுவித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். முதலாக
மாடர்ன் லிங்குஸ்டிக் உருவாகிற காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த திராவிடம் அப்படிங்கக்கூடியதற்கான அடிப்படை என்ன அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஸ்டடீஸ். இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஸ்டடீஸை முதலாக பண்ணவர் வந்து ஃப்ரான்சிஸ் எலிஸ் அப்படிங்கிறத நாம் படிக்கிறது. உண்மையில் ஃப்ரான்சிஸ் எலிஸ் மட்டும் இதை கண்டுபிடிக்கலை, கூட 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. அதை 3 பேராக தான் கண்டுபிடிச்சாங்க. 3 பேருடைய பெயரையும் போடணும், கேம்பிள் பேரை கூட போடுவாங்க, மற்ற அந்த 2 பேர் பெயரையும் போட மாட்டாங்க. ஒருவர் பேர் சங்கரையா, இன்னொரு பேர் பட்டாபி ராமையர், 2 தெலுங்கு பிராமணர்கள். அவங்களும் எல்லிஸும் சேர்ந்து தான் இதில் 2/3 கான்ட்ரிபியூஷன் ஷுட் கோ டு தெலுங்கு பிராமின்ஸ். அதனால் இன்றைக்கி வந்து நாம் திராவிடம் என்று சொல்கிறோம் என்றாலும் சரி, ஒரு தனித்தமிழ் என்று சொல்கிறோம் என்றாலும் சரி, அது ஒரு விதத்தில் நாம் இந்த திராவிட இயக்கங்களுடைய வார்த்தையை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் தெலுங்கு பிராமணர்கள் போட்ட பிச்சை. எசென்ஷியலி இட் இஸ் நாலேஜ் கிரியேஷன். நாம் வந்து அதை கௌரவமாக தான் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு டெர்மினாலஜி அவங்க உருவாக்குறதுனால நாம் அதே டெர்மினாலஜியை நாம் பயன்படுத்தினோன்னா தெலுங்கு பிராமணர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இது வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கக்கூடியதை வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா மொழி கொள்கை அப்படிங்கக்கூடியது நமக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்குது. ஒன்று, ஒரு ஆதி மொழி இருந்தது, அந்த ஆதி மொழியை ஆண்டவனாகிய யெகோவா வந்து அதை கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டார். ஏன் உடைச்சிட்டான்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டவர் ஆஃப் பேபல் கிரியேட் பண்ணாங்க. இந்த டவர் ஆஃப் பேபல் கிரியேட் பண்ணி ஆண்டவனையே போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் வந்து ஆண்டவனுக்கு வந்துருச்சு. அப்படி வந்ததுனால அவர் யோசிச்சார், நீ எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கிறதுனால தானே நீ வந்து இதை பண்ணுற, உனக்கெல்லாம் வேறு லாங்குவேஜை ஏற்படுத்தி மொழி குழப்பத்தை நான் ஏற்படுத்தி விட்டுட்டேன்னா உன்னால் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லி அவர் அந்த மொழி குழப்பத்தை ஏற்படுத்தினார். அதனுடைய விளைவாக பல மொழிகள் வந்து விட்டன. இது வந்து பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து அவங்க வந்து உண்மையான ஒரு வரலாறாகவே அவர்கள் நினைத்தார்கள். இல்லை, பைபிள் வந்து ஒரு விதமான ஒரு உருவக கதை அப்படின்னுட்டு எடுத்துக்கொண்டவர்கள் கூட ஒரு ஆதி மொழி ஒன்று இருந்தது, முதல்ல ஒரு மொழி இருந்துச்சு, அந்த மொழியில் இருந்து மற்ற மொழிகள் எல்லாம் உருவாகின அந்த ஆதி மொழி என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு எண்ணத்தோட உலக மொழிகளை ஆராய ஆரம்பித்தார்கள். இதனுடைய விளைவாக இந்த மொழி இந்த மொழியிலேருந்து வந்ததா, இந்த மொழி இந்த மொழியிலேருந்து வந்ததா, இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினபிள் திங். தேர் ஆர் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ், லாட் ஆஃப் லாங்குவேஜ் ட்ரீஸ், அதிலிருந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் வந்திருக்குது, ஹைப்ரிட் லாங்குவேஜஸ் உருவாகி இருக்குது, லாங்குவேஜினுடைய கிராமரில் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்குது. இது எல்லாத்தையும் we have to take into consideration when we talk about language families. அப்போ இந்த லாங்குவேஜ் ஃபேமிலிஸை உருவாக்குறதுக்கு நீங்கள் வந்து வெஸ்டர்ன் லிங்குவிஸ்டிக்ஸை மட்டும்